ஹாய், என் பேர் சரவணா. நான் கோயம்புத்தூர் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். இப்போ ரயில்வே ஆர்ஆர்பி NTPC லெவல் 5 கிளியர் பண்ணி சீனியர் கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஆர்எம் ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளியில். ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங் கவர்மெண்ட் எக்ஸாம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, எனக்கு ரயில்வேல ஜாயின் பண்ணணும் ஸ்டார்டிங் வந்து ஆசை. எனக்கு வந்து ரயில்வேல ஏஎல்பி ஆகணும்னு ஒரு ட்ரீம் போஸ்ட். ஏஎல்பி தான் என்னோட ட்ரீம் போஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஏஎல்பி அப்ளை பண்ணி ஒரு டைமில் எழுத முடியாமல் போயிடுச்சு ஒரு சில சுச்சுவேஷன்னால. அதுக்கப்புறம் தான் வந்து NTPC கால்ஃபர் பண்ணாங்க. அது நான் அப்ளை பண்ணி அது கிளியர் பண்ணேன். பிஃபோர் இது கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஜாப் கிடச்சிச்சு. அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண மூமெண்ட்டுலாம் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அந்த எக்ஸாம் மறக்க முடியாத எக்ஸாமாக இருந்துச்சு. சென்னையில் ஒர்க் பண்ணும்போது நிறையா இன்ஸ்டியூட் பற்றி அனலைசிஸ் பண்ணோம், எந்த இன்ஸ்டியூட் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ரேஸ் தான் வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொன்னாங்க. SSC ரயில்வே சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை சூஸ் பண்ணி தான் வந்து நானும் என்னோடய கசின் இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணோம். ஸ்டாஃப் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் சப்போர்ட்டிவ் மேனராக இருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஸ்டாஃபோட கைடன்ஸ், அவங்களோட சப்போர்ட்டிவ்னால தான் வந்து சீக்கிரமே லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பெட்டராக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் அண்டு லேப் அண்ட் லைப்ரரி 24/7. ஈவன் ஆல்சோ ஃபெஸ்டிவல் டைமில் கூட எக்ஸாம்னால் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கு ரயில்வே கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணதுனால வந்து அந்த ரிசல்ட் வந்து அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஏர்ஃபோர்ஸ் வந்து கால் பண்ணி அது ரொம்ப ஒரு டியர் வர மூமெண்ட்டாக இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணிக்கிருக்கும் போதே ரிசல்ட் வந்துச்சு. ஃப்ரெண்டு தான் பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ரிசல்ட்டை கேட்கவும் எங்களுக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக 100% எங்கள் அம்மா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் ஒரு பையனை இவ்வளோ வருஷம் படிக்க வச்சு பண்ணது காரணம் அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க தான் 100% இதுக்கான காரணமே. அவங்க இல்லைனா கண்டிப்பாக நான் இவ்வளோ இந்த ஸ்டேஜில் நான் இருக்க மாட்டேன். பிகினர்ஸ் வந்து உங்களோட கோல், ட்ரீம் போஸ்ட்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸ்டிக் டு யுவர் கோல்ஸ், ஓகேங்களா? அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி டெய்லியும் ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த பொசிஷன் தான் லைஃப்பில் நம்ம போக போகிறோம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படிங்க. கண்டிப்பாக நல்ல போஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு.